Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான டாபிக் தான் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்விகள் பல இதுக்கு ஆன்சர் பண்ண போறேன். அதாவது நீங்கள் ஒரு தம்ப்நெயில் எடிட் பண்ணுறீங்க, அதில் யூஸ் பண்ணுற இமேஜஸ்லாம் ஹை குவாலிட்டியாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நாங்கள் வந்து தேடியும் கிடைக்காத மாதிரி இமேஜஸாக இருக்குது, இல்லை இங்கே எங்கே டவுன்லோட் பண்ணுறீங்க, எங்கேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, அண்ட் நீங்கள் வந்து எடிட் பண்ணாலும் அந்த எடிட்டுக்கு யூஸ் பண்ணுற இன்ட்ரோ சீக்வன்ஸில் யூஸ் பண்ணுற டைலாக்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவிலேருந்து எடுக்கிறீங்களா, இல்லைனா பர்டிகுலராக அந்த டைலாக்ஸ் மட்டும் எங்கேயாவது டவுன்லோட் பண்ணுறீங்களா, ஸோ அப்படி டவுன்லோட் பண்ணால் எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ இதை பற்றி நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஸோ அது வந்து ரொம்ப பழைய வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து புதுசாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இப்போ வந்து வீடியோ போட்டோம்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ இது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு தாராளமாக போகலாம். ஸோ எனக்கு இதை பற்றி தெரியாது ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுற இமேஜ் கலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ஆப்பை பற்றி பார்த்துடலாம். ஸோ அதோட ஆப் நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் தான். ஜஸ்ட் வந்து இந்த ஆப் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ கூட நான் வந்து போட்டிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஜஸ்ட் வந்து சேனலோட டாப் 10, அதாவது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10வது வீடியோ அந்த சம்திங்கில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சூப்பரான குவாலிட்டியான இமேஜஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்களேன், பீஸ்ட் லுக்கில் வந்த ஹெச்டி ஃபோட்டோஸ்லாம் வந்து செம்ம குவாலிட்டியாக கிடைக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் அதை ஷேர் கொடுத்து சேவ் கூட கொடுத்தீங்கன்னா போதும், ஸ்டார்ட் ஆயிரும் டவுன்லோடு. ஜஸ்ட் நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இதே போல் நிறைய இமேஜஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஃப்ளிக்கரில் நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னு முந்தி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு நான் வந்து ஃப்ளிக்கர் தான் யூஸ் பண்ணுறேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஜஸ்ட் நான் வந்து ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஆடியோ பிக்கையும் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களோட மெயில் ஐடியை வச்சு அதில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய இமேஜஸ் வந்து காட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு கரெக்டான கீவேர்டு வச்சு கரெக்டாக சர்ச் பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு ரெமோ மூவி இமேஜஸ்ன்னு நான் போடுறேன், ஓகேவா. ஜஸ்ட் ரெமோ மூவின்னு வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இமேஜஸ் வரும். ஸோ இர்ரெலவெண்ட்டாகவும் நிறைய இமேஜஸ் வரும். ஏன்னா ரெமோங்கிறது ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் வைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு டேம் அந்த வேர்டு. ஸோ அந்த வேர்டில் இருக்கிற எல்லா ரிசல்ட்டுமே வரும். ஸோ நமக்கு வந்து அந்த மூவியில் உள்ள இமேஜஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ இந்த இமேஜஸ்லாம் குவாலிட்டி பாருங்கள், எல்லாமே இதில் இருக்கிறதுல எல்லாமே ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லா இமேஜஸ்க்குமே குவாலிட்டி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக என்ன பண்ணலான்னா, தனியாக ஒரு சாங்கு கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஒரு இப்போ வந்து சிரிக்காதே சாங் அப்படின்னா சிரிக்காதே அப்படின்னு நீங்கள் போட்டால் போதும். ஸோ வாடியன் தமிழ் செல்வி சாங்னா அந்த சாங்கோட நேம் கரெக்டான ஸ்பெல்லிங்கோடு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும், செமையாக இருக்கும். ஸோ இந்த இமேஜ்லாம் பாருங்களேன், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். சாங்கோட இமேஜ் தான், பட் ரொம்பவே வந்து கிளாரிட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஷேர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் மேஜராக யூஸ் பண்ணுற எல்லா இமேஜஸ், அதாவது தம்ப்நெயிலில் யூஸ் பண்ணுற எல்லா இமேஜஸுமே இங்கேருந்து தான் வந்து எடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டரை வந்து ஃபாலோ பண்ணால் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 1 மினிட், ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாலோயிங் 2 பீப்புள்ஸ்னு காட்டும். ஸோ 1 பீப்புள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் சர்ச் பண்ணிங்கன்னா இதில் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா விஜய், அதாவது தளபதியோட எல்லா இமேஜஸுமே உங்களுக்கு அப் டு டேட்டுக்கு ரீசன்ட் பிக்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். தளபதியோட பழைய மூவிஸில் உள்ள பிக்கு கூட பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டியில் இந்த பேஜில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பாருங்களேன், ஆல்பம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா மூவிஸ்க்குள்ள இமேஜஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு சூப்பராக வந்து க்ரியேட்டர்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த லின்னஸ் சாண்டி அப்படிங்கிற க்ரியேட்டருக்குள்ளே போனோம்னா பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸஸோட இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ இதே போல் நிறைய க்ரியேட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு அந்த க்ரியேட் பிடிச்சுன்னா ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஸோ நான் பேசிக்காக ஃப்ளிக்கர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது போக பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் வந்து சொல்லுவேன். ஸோ பின்ட்ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இமேஜ் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம். ஸோ பட் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு ஃப்ளிக்கர் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெவென்யூ யூஸ் பண்ணி நம்ம வந்து குவாலிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளிக்கரில் தேடி பாருங்கள். அப்படி தேடி பார்த்தும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பின்ட்ரெஸ்ட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு
ஒரு கிரியேட்டரை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸோ தட் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஈஸியாக அந்த இமேஜஸை வந்து ட்ராக் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன், இமேஜஸ்க்கு யூஸ் பண்ணுறேன், இமேஜ் கலெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற 2 ஆப்ஸ். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ அதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த டயலாக் சீக்வன்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை தனியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து கிடைக்கும். ஓகேவா? மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் அந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் தேடுற கிளிப்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நான் வந்து அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் செக் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா சீன் பேக் பேஜஸ் எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ சீன் பேக்ஸ் பேஜஸ் வந்து இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், டெலிகிராம் ஆகட்டும் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேஜஸ் கிடையவே கிடையாது. பட் இப்போ நிறைய பேர் வந்து பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா கிளிப்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ரெடிமேடாக பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. ஸோ நீங்கள் வந்து தானாக போய் தேடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கே உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து டெலிகிராம் போய்க்கிறேன். இதில் வந்துட்டு சீன் பேக்ஸ் MP4 நம்ம பேஜே எடுத்துக்குவோம். ஸோ ஜஸ்ட் வந்து பாருங்கள், இப்போதைக்கு நீங்கள் வந்து பாருங்கள் 8,910 மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் எத்தனை பேர் ஆன்லைனில் இருக்காங்க பாருங்கள், 422 people வந்து ஆன்லைனில் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இருந்தாலே போதும். இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபில்டர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ பாருங்கள் எத்தனை பேர் வந்து எவ்வளோ கிளிப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டுருக்காங்கன்னு பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய கிளிப்ஸ், எக்கச்சக்கமாக நிறைய கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். டெய்லி பார்த்திங்கன்னா நிறைய கிளிப்ஸ் வந்து ஆட் ஆகுது. ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு டைம்லாம் இல்லை ப்ரோ, நான் வந்து கிளிப்ஸ்லாம் வந்து எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேஜை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை ப்ரோ எனக்கு வந்து நான் கிளிப்ஸ் வந்து மேனுவலாக எடுத்து நானே வந்து எடிட் பண்ணிப்பேன் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த லிங்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டயலாக் சீக்வன்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தீங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டெய்லி வந்துட்டு இருக்குது. ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறேன். ஸோ கைஸ் இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை அடுத்து வந்து பார்க்குறேன். அது வரை டடா பாய், see you.